வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் சாங் பாடி கொடுத்தாங்கல்ல, அதாவது என் தங்கச்சி, அவங்க எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவளோட வாய்ஸ் நல்லா இருக்குது. இன்ஸ்டாலேயே சில பேர் சொல்லியிருந்தீங்க. அவளுக்கு நான் அந்த சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அக்கா நீ இந்தமாரி சொல்லிடு அப்படின்ற மாரி சொன்னான். இப்போ கூட அவள் தான் சொல்லி அமுச்சுட்டா, மறக்காமல் சொல்லிடுங்க அக்கா அப்படின்னு. ஸோ எல்லாருக்கிட்டேயும் அவள் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ அப்படியே ஜேக்கு வீட்டு முன்னாடி அவன் தான் நின்றுட்டுருக்கான். ஐயோ, இந்த பாட்டி வேற வா வான்னு எனக்கு படுத்துருச்சு. இப்போ போனோடனே குஞ்சு மணின்னு வேற சொல்லுமே, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? பொம்பளை பிள்ளை இல்லை, நல்ல வேலை அக்கா தங்கச்சியாக இருந்துச்சு, கொஞ்சம் மானம் போயிருக்கான். பரவாயில்ல, சரி ஃபோன் அடிப்போமா? நம்ம இன்றைக்கி ஃபோன் அடிச்சிருக்கோம், நம்ம பாட்டுக்கு உள்ளே போய் தட்டு எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதா அப்படின்ட்டு அவன் அப்படியே செப்பல்லாம் கழட்டி போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். இப்போது ஜேகே பாட்டி தான் பார்த்துட்டு, எடே குஞ்சு பண்ணி பார்த்துட்டு, பாட்டி என்னடா சாப்பிட வந்தியா? ஆமாம். சரி சரி, உனக்காக புதுசாக செஞ்சுருக்கேன். அது என்னமோ அந்த ஃபோனில் தட்டிக்கிட்டு இருப்போலே, என்னது? யூடியூப்பில் பார்த்து சமைச்சேன். நல்லாயிருக்கும். சங்குக்கு தான் வச்சு கொடுத்தான் யூடியூப்பில். எது யூடியூப்? யூடியூப்பை தான் இந்த லட்சணமா? யூடியூப். வெரி குட். ஆமாம் பாட்டி, யூடியூப்பு. ஆமாண்டா, யூடியூப்பு. அதில் தான் ரெண்டு ஏதோ வீடியோ பார்த்தேன், அதுதான் வச்சு சமைச்சேன். வெரைட்டியாக சமைச்சேன்னு இதில் பேச்சு வேறு. ஆமாம், எனக்கு என்ன சமைச்சேன்? காரக்குழம்பா சாம்பாரா? அதையான்டா கேட்குற குஞ்சுமணி, உனக்காக அந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னல, அதில் காரக்குழம்புல மீனும் சாம்பாரில் கறியும் போட்டு சமைச்சானோடா. அப்போது மேத்யூவுக்கு மூஞ்சே மாறுது. என்ன சாம்பாரில் மட்டனா, காரக்குழம்புல மீனா? ஆமாண்டா, அதெல்லாம் அருமையாக இருக்கும். பாட்டி சமையல்லாம் உனக்கு தெரியும்ல. பாட்டி அது நார்மலாக சமைச்சாலே நல்லா இருக்கும், நீ வேற காரக்குழம்புல மீன் சாம்பாரில் மட்டனா? என்ன பாட்டி, அதெல்லாம் நல்லா இருக்கும்டா, வா அப்படின்னு பாட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகுது. என்னமோ பாட்டி சொல்கிற, வர்றேன். நான் மெரசலாயிட்டேன். அப்போ ஜேகி பார்த்துட்டு, அப்புறம் டேய் மச்சான், என்னடா? நான் பாட்டி எனக்காக காரக்குழம்புல மீன் போட்டு சமைச்சிருக்கான்டா, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். போ நல்லா இருக்கும், போய் சாப்பிடு. தோ அதுக்கு தான் நான் மெரசலாயிட்டேன். ஏ பாட்டி, என்ன சீக்கிரம் தட்டில் போட்டு கொடு, பசி இதில் பேராண்டிக்கு. இருடா வரேன் போட்டுக்கிட்டு, இந்த அங்கே உட்காரு வரேன் அப்படின்ட்டு அவங்க போய் பிளேட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. ஏய் சீக்கிரம் சாப்பிட்டு வா, கிளம்பணும். ஆஞ்சநேய சாமி இரியா, போய் தொலையலாம். எப்போ பாரு வா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானே போகலாம், வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டுட்டு வரேன். மீன் சாப்பிட்டுட்டு என் கூட வராது. அப்போ பைக்கு சாவி இந்தா அப்படின்னு தூக்கி வீசுகிறான் கேட்ச் பிடிச்சிட்டு. என்ன ஓரா பண்ணுறியா? நீ தானே சொன்ன மீன் சாப்பிட்டு உன் கூட வரக்கூடாதுன்னு, நீ போய்க்க, அப்புறம் வந்து என்னை அழைச்சிட்டு போய்க்கோ, அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஆடிட்டுருக்க, என்னதுக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம் சாமி, போயிட்டு வாங்க அப்படின்னு ஜேகிவை அனுப்பிச்சி வைக்கிறான். ஜேகி மட்டும் இப்போ பைக் எடுத்துகிட்டு கோயிலுக்கு தான் கிளம்புறான். இப்போ அப்படியே மேத்யூ கிட்டே வந்தா. மேத்யூ பிளேட்டை வாங்கிட்டு, சீக்கிரம் கொண்டா, எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பேன், இருடா கொண்டு வர வேண்டாமா? பரவாயில்ல பாட்டி கொண்டா அப்படின்னு தட்டை பிடிக்கிட்டு, என்ன பரவாயில்ல, பிளேட்டு பார்க்க நல்லா தான் இருக்கு. சரி சாப்பிட்டா எதுவும் நான் பாத்ரூமில் எதுவும் கிடக்க மாட்டேன்ல? அதெல்லாம் கிடக்க மாட்டேடா, நல்லா சாப்பிடு.
சரி, உன்னை நம்பிட்டு தான் சாப்பிட்றேன். ஏதோ காரக்குழம்புல மீன் சாம்பார் இல்லை மட்டனு கிட்டனுன்னு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டுட்டு, பரவாயில்ல பாட்டி அவ்வளோதான் இருக்கு. நான் தான் சொன்னேனே குஞ்சுமணி, பாட்டி அதை மட்டும் சொல்லாத, என் பேரை சொல்லி கூட சொல்லு, பாடா போடான்னு கூட சொல்லு, கெட்ட வார்த்தையில் கூட சொல்லு, ஆனால் அந்த குஞ்சுமணின்னு மட்டும் சொல்லாத பாட்டி. வரப்போகிற பொண்ணுங்கள்லாம் என்னை அப்படியே சொல்லி கூப்பிட்றாளுவோ குஞ்சுமணி குஞ்சுமணின்னு. சொல்லாத பாட்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேர்றா, அதுக்கேண்டா இப்படி மூஞ்சி போகுது என் வயிறை கட்டி. நீ சொல்லிட்டல்ல பாட்டி, இனிமே அப்படி சொல்லாது சரியா? சரிடா சரிடா தங்க கொஞ்சம். அப்போ முறைக்கிறா மேத்யூ லைட்டா. சரி சரி நான் சொல்லலடா, ஏன்டா இப்படி முறைக்கிற? அப்போ நீ சொல்லாத. சரிடா சொல்லலை என் ராசா அப்படின்ட்டு சொடுக்கெடுக்கிறாங்க. திஷ்டி நிறையா தான் இருக்குது போல். என்ன பாட்டி பண்ணுறது, ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் மேத்யூங்கிற ஆளுங்க. கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஒரே கேர்ள் ஃபேன்ஸாக இருக்கா இங்கே. என்ன பண்ண சொல்கிற? பரவாயில்ல ஆனாலக்கந்தான் அப்படின்ட்டு மறுபடி கிள்ளி கிஸ் கொடுக்குறாங்க. சரி 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 சீக்கிரம் சாப்பிடு, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். போ பாட்டி, நான் சாப்பிட்டுட்டு வந்தோடனே நான் கிளம்புறேன் சரியா? சரிடா அப்படின்ட்டு அவங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ மேத்யூ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஜேகேவோட அக்கா வந்துட்டு, உனக்கு எப்போ பாரு இதே வேலை. ஏய் ஜேகே எங்கடா? அக்கா அவன் கோயிலுக்கு போயிருக்காங்க, நான் மேத்யூ. தெரியுது. ஜானுக்கா என்ன வர வர அழகாயிட்டே போகிற? என்னடா ஐஸ் வைக்கிறியா? இல்லைக்கா அது அக்கா மாமா தானே இதுக்கெல்லாம் காரணம். எங்கள் அக்கா அழகா இருக்கா வர வர. நீ இப்படி சொல்லு, அவன் அப்படிலாம் சொல்லவே மாட்டான். அக்கா மாமா சொல்லாதா? இல்லைடா, உங்கள் மாமாலாம் எதுவும் சொல்ல மாட்டான், அவனுக்கு தான் நான் சொல்லணும். என்னக்கா இது உனக்கு கொஞ்சம் சோதனை, இப்படி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு மாமா இப்படி இருக்காரே உனக்கு. ஐயோ சரி விடுக்கா, நான் சொல்கிறேன். சரி தான். சரி உனக்கு எதுவும் பொண்ணு மாட்டுனுச்சு? எங்கக்கா நமக்கு எங்கே பொண்ணு மாட்ட போகுது? நம்ம தான் ஒரு பொண்ணாக மாதத்துக்கு மாதம் மாற்றுறோமே, நமக்கு எங்கே பொண்ணு மாட்ட போகுது? இப்படியே பேசிட்டுரு, உனக்கான மகாராணி வந்தோடனே நீ எப்படி பொட்டி பம்பா அடங்குற பாரு. அக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம், எங்கே எவன் வர போகிறா நமக்குன்னு. தம்பி உனக்குன்னு ஒருத்த பிறந்திருப்பா, வருவா, நேரம் வந்தோடனே வருவா உன்னை அடக்கிறதுக்கு. அக்கா வந்து தொலையட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போயே யார் அவளை கூப்பிட்டா? கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் 26 வயசில் தான் கல்யாணம் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 22 தானே ஆகுது. 22க்கும் 26க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது தம்பி. இருக்குக்கா, என்ன பண்ணுறது, இப்போது காலேஜ் படிக்கிறோம், அப்போது புருஷனாக ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லைக்கா. சரி மாமாவுக்கு இதெல்லாம் புரியும், உனக்கு புரியாது. நீ மாமாவுக்கு சொம்பு தூக்கார, புரியுதா? சரிக்கா ரொம்ப இது பண்ணாது. அப்போது வெளியேருந்து பைக் சவுண்ட் கேட்குது. அக்கா எட்டின்னு பாரு உன் தொம்பியானு. அப்போது ஜானுவும் பார்த்துட்டு, ஆமாம் அவன்தான். அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டானா கோயிலுக்கு? ஒழுங்காக வேற சாப்பிட்டு முடியலை. சரி ஓகே எனக்கு இது போதும், பிளேட் எடுத்து வச்சுருக்கா. ஏய் நான் என்ன உன் வீட்டு வேலை கறியாடா? அக்கா எடுத்து வச்சிரு அப்படின்ட்டு கை கழுவிட்டு உடியாடுறான். தோ அன்ட்டான்டா. வந்து தொலை சீக்கிரம். தின்னியா இல்லையா? அதெல்லாம் தின்னுட்டேன். பாட்டி சூப்பராக காரக்குழம்புல மீன் போட்டு மிரட்டி விட்டுருச்சு. மிரட்டி விட்டுருச்சா? ஆமாண்டா மிரட்டி விட்டுருச்சு. பாத்ரூமில் கிடக்காமல் இருந்தால் சரிதான். ஐயோ நீ வேற அதை ஞாபகப்படுத்தாத, வயிற்றெல்லாம் கலக்குது வேறு அப்படின்ட்டு அவன் வயிற்றில் கை வைக்கிறான். இங்கே பாரு, அப்படி எதுவும் சம்பவம் பண்ணி விட்ட உன்னை பைக்லேயே ஏற்ற மாட்டேன் மச்சான். அப்படிலாம் பண்ணுவேன் நான் சொல்லு. சரி போகலாமா? போகலாமே. சரி அவன் எங்கே? அவன் காலேஜ் வந்துடுறேன்னு சொல்லிட்டான். நம்ம 2 பேர் தான். போ. சரி ஓகே கிளம்பவா?
போடா வண்டி ஏறா. ஏய் நீ ஓட்டு வண்டி, நான் பின்னாடி இருக்கிறேன். மச்சான் அது மட்டும் என்னால் பண்ண சொல்லாது, நான் பண்ண மாட்டேன். ஏன்? பின்னாடி உட்காந்தா தான் பொண்ணுங்கள்லாம் பார்ப்பா இல்லைங்க, நம்மளும் பொண்ணுங்களை பார்க்கலாம். அதனால ஆஞ்சநேயர் சாமி நீ முன்னாடியே உட்காரு, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். நான் பொண்ணோட சைட் அடிச்சுக்கிறேன். ஓகே? அப்போது என்ன நீ சாமின்னே முடிவு பண்ணிட்ட அப்படி தானே? ஆஞ்சநேயர் சாமி தானே, இதில் என்ன பெருமாளாவா மாற முடியும்? மச்சான் ஆஞ்சநேயர் சாமிக்கு கல்யாணம் ஆகலை, புள்ள இல்லை. ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லைடா, 2 பொண்டாட்டி தெரியுமா அவனுக்கு? ரொம்ப பேசாத, பல்லெல்லாம் உடச்சிருவேன். பார்க்க தானே போகிறேன் நீ ஆஞ்சநேயர் சாமியா இல்லை பெருமாளான்னு. அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? பெருமாள் தான் கன்ஃபார்ம். வாயை உடைய போகிறேன். இப்போ எல்லாருக்கும் ஹிண்ட்டை கொடுத்து விட்டுரு. சரி நான் எதுவும் கொடுக்கலப்பா, உன் ஃபேன்ஸுக்கு நீயே சொல்லிக்கோ அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டு பின்னாடி உட்காந்துருக்கான். போகலாமா? வண்டி எடுங்க போகலாம் அப்படிங்கிறான். அதோட வண்டி எடுத்துகிட்டு இப்போ காலேஜுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தா இப்போ உங்கள் அம்மா தான் உங்கள்கிட்ட வயன் தினேஷ் பைத்தல்லு ஆமாம் தோ அப்படின்ட்டு நீங்களும் போய் கிச்சன் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான், ஐயோ வயன் திரும்ப ஆரம்பிச்சிட்டா உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, அப்பா விடுங்கப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சரிதான், கரெக்டு தான் நீ சொல்கிறது. சரி ஓகே, நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் கொண்டாந்து விடுறேன். சரிப்பா அப்படின்னு நீங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. இப்போ அப்படியே காலேஜ் போயிட்டு ஜுன்னுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜுன்னுவும் இப்போ வர்றா. அப்போ நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டு பேசிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஆமாம் மோயன், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன? அது ஒன்றும் இல்லை, அந்த சீனியர் இருக்கார்ல. யார்? அதுதான் அந்த ஜேகே ஜங்குக். அவர் தான். அவர் எந்த பொண்ணுக்கிட்டையுமே ரொம்ப பேச மாட்டாராம். ஒரு பொண்ணு மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்குமா. என்ன சொல்கிற? யார்கிட்டையும் பேச மாட்டாரா? புரியல. பொண்ணுங்கள்கிட்ட ரொம்ப பேசிக்க மாட்டாராம். அதுவும் இல்லாமல் அவர் ஆஞ்சநேயர் சாமி கும்பிடுவாராம். அதனால டெய்லி கோயிலுக்கு போவாராம். ஓ சரி. அப்போது அவர் ஆஞ்சநேயர் பக்தனா? ஆமாம், ஆஞ்சநேயர் பக்தன்தான். ஆனால் இவர் எப்படி இருக்காரு, கூட 2 இருக்கு பாரு, அது ஏன் இப்படி பல்ல பிறந்துட்டு இருக்காங்க? என்ன சொல்கிற? பல்ல பிறந்து ஐ மீன் வாயை பிறந்துட்டு இருக்காங்க. வாயை பிறந்துட்டு எனக்கு புரியல. ஐயோ எப்படி சொல்லு, வலிஞ்சான்ஸ். அதான் பொண்ணுங்களை பார்த்தாலே வலிகிற கேஸ், ப்ளே பாய் கணக்கு. ஓ நீ ப்ளே பாய் அந்த மீனிங் சொல்கிறியா? ஆமாம் அப்படிதான். ஆனால் நீ பேசுகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் பேசுகிறதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத, சொல்லு நீ. அது எனக்கு தெரியல அவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு. ஆனால் அந்த மேத்யூ இருக்கான் பாரு, எனக்கும் அவனை பிடிக்கல. ஆமாம், ரொம்ப டென்ஷன் பண்ணுறான். ஆமாம், என்னையே ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கான். ஷோப்பா, அவனுங்கள்ட்ட மாட்டாமல் போயிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஆப்போசிட்டில் மேத்யூவும் ஸ்கெட்சு அண்ட் ஜேகே 3 பேர் நடந்து வரானுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ என்ன 3 பேரும் ஒன்றா வரானுங்க, நம்மளை மட்டும் பார்த்தானுங்க, நம்மளை பாட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க இவனுங்க கூட. ஐயோ எப்படி இவனுங்களை சமாளித்து நம்ம போகிறது? அப்போது இந்த சைடு வந்தா இங்கிட்டு ஜொன்னு உங்களே பார்த்துட்டு நிற்கிறா. நீங்களும் அவளை பார்த்துட்டு மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்டி. நானும் அதான் யோசிக்கிறேன், பேசாமல் திரும்பி ஓடி போயிடலாமா? காலேஜ் ஆரம்பிச்சு இன்னைக்கு தாண்டி செகண்ட் டே இல்லை. சரி ஓகே, அந்த ஓரமாக போயிடுவோம், கண்ணில் படாமல் கீழே குனிஞ்சிட்டு போயிடலாம். சரிடி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு ஓரமாக அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு அவர் ரொம்ப பெருசாலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணல,
போகிறா அப்படின்ட்டு அவரும் விட்டுட்டு அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. மேத்யூ தான் ஸ்கெட்ச் கூட பேசிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. ஐயோ பார்த்துட்டாண்டி. ஆமாம் ஒயன். ஏய் தெலுங்கு. ஏய் தெலுங்கு தெலுங்கு. அண்ணா. ஐயோ அப்போது ஸ்கெட்சு சட்டி சுட்டுதடா. டேய் நீ கம்முன்னு இருக்கியா? சரி மச்சான் நான் கம்முன்னு இருக்கேன். சரி குடி குடி. ஏம்மா இதுக்கு போய் நான் அண்ணன் சொன்னேன். நெஞ்சு வலிக்குது எனக்கு. ஏன்னா முடியல தெலுங்கு. நெஞ்செல்லாம் வலிக்குது. சொல்லாது சரியா? ஏன்னா சொல்லக்கூடா? அப்போ ஸ்கெட்சுக்கு சிரிப்பு தாங்க முடியல. போதுமா? ரொம்ப அண்ணனுக்கு ஹார்ட் வலிக்குது. ஏன்னா ஹார்ட் வலிக்குது? இவன் வேற. ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்பாடா தப்பிச்சோண்டி. அப்போது அண்ணன் சொன்னால் விட்டுறாண்டி. அப்போ இனி அண்ணன் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டே போகிறீங்க. அப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. டேய் ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? டே மச்சான் அந்த பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சுடா. அப்புறம் வேறு என்னன்னு சொல்லுவோம்? தம்பின்னு சொல்லுமா? தம்பின்னு சொன்னால் கூட பரவாயில்லடா. ஆனால் அண்ணான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். அண்ணான்னு சொல்லிடுச்சு அந்த பிள்ளை. பாரு எதுக்கு இப்போ நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற? அந்த பிள்ளை தானே அண்ணன் தானே சொன்னிச்சு. இப்போ என்ன? தெலுங்கு கொஞ்சம் அழகாக இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ ஸ்கெட்சும் மச்சான் இது உனக்கே ஓரா தெரில. அந்த பிள்ளை எதுக்கு வேணாம் விடு, நமக்கும் தெலுங்குக்கும் செட் ஆகலை விட்டுரு. ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான். சரி வாங்க போவோம், நம்ம அட்டையை நம்ம போடுவோம் அப்படின்ட்டு 3 பேரும் போகிறானுங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு 2 பேரும் நல்லா கேஷுவலாக பேசிகிட்ருக்கீங்க. அவங்க லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஜுன்னுக்கிட்ட. அப்போ ஒரு பொண்ணு என்ட்ரு ஆகுறா. பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பேகி ஜீன்ஸ் அண்ட் லூஸ் டிஷர்ட்லாம் போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி மாசாக இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு யாரடி இவ ரொம்ப அழகாக இருக்கால்ல? யாருன்னு தெரில எனக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கா. ஒரு மாதிரி கெத்தாக இருக்குல்ல? ஆமாண்டி கெத்தாக இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஹே என் பேர் சத்யா. அப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு ஓ ஹாய் நான் வயன், அவ ஜுன்னு. ஹோ ஹாய். நீ இப்படி தான் இருப்பியா? எப்படி இருப்பியா எனக்கு புரியல. இல்லை அழகாக இருக்க நீனு, ஹேர்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு பையன் மாரி. ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன். ஓ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. ஓ ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களும் ஜுன்னுவும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது சத்யா உங்களையே பார்த்துட்ருக்கா. ஏன் இப்படி பார்க்குற? இல்லை ரொம்ப அழகாக இருக்க அதான் பார்த்தேன். அப்போ ஜுன்னு சிரிக்கிறா. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கால்ல? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கா. ஹே 2 பேரும் சும்மா இருங்க. எதுக்கு இப்போ? நான் என்ன ரொம்பலாம் அழகு இல்லை, நான் ஏதோ சும்மா ஃபிக்கர் தான். சரிதான் மேடம் அப்படிங்கிறா சத்யா. உங்கள் 3 பேருக்குள்ளேயே ஒரு குட்டியான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆன மாரி இருக்குங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் கேன்டீனுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகே, மேத்யூ அண்ட் ஸ்கெட்சு 3 பேரும் இருக்காங்க. ஐயோ இவனுங்களா? எங்கே போனாலும் இவனுங்க இருக்கானுங்கல்லடி. ஆமாண்டி எங்கே பார்த்தாலும் இவனுங்களே இருக்கானுங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. யார் என்ன புரியல. சத்யா அது இல்லை, அந்த 3 பேர் இருக்கானுங்க பாரு. ஆமாம் அவனுங்களுக்கு என்ன? அவனுங்க எங்கே போனாலும் எங்களை கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கானுங்க. ராகிங் எதுவும் பண்ணுறானுங்களா என்ன? இல்லை சத்யா அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறானுங்க. சரி விடு, இனிமேல் பார்த்தா
உன் கூட நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். அப்படி ஏதோ ரேக்கிங் பண்ணானுங்களாம் சொல்லு, ரேக்கிங் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே போகலாமா? எங்கே போகிறது? கேன்டீன் வந்தாச்சு, இப்போ எங்கே சுற்றுறது சொல்லு. சரி, ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்போம், அப்புறம் பிளான் பண்ணிட்டு எங்கன்னா போகலாம். ஓகே, சரி, ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு 3 பேரும் ஒரு டீ வாங்கிட்டு வந்து உட்காருறீங்க. அப்போ மேத்யூ சத்யாவை தான் பார்க்குறான். என்னடா இது, பையன் உட்காந்துருக்கான் இந்த பொண்ணுங்க கூட. டேய் ஒழுங்கா பாரு, அது பொண்ணு. எது பொண்ணா? எங்கடா இது பொண்ணு மாதிரி இருக்கு, எந்த ஆங்கிள்லேயே இது பொண்ணு மாரி இல்லையேடா. மச்சான் ஒழுங்கா பாரு, அது பொண்ணுடா. மச்சான் எந்த ஆங்கிள்லடா சொல்கிற பொண்ணுன்னு? ஹேரை பாரு, பேண்ட்டை பாரு. மச்சான் எனக்கு அப்படி தெரியலடா அப்படின்ட்டு மேத்யூவும் ஸ்கெட்சு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜேகே அவனோட ஃபோனை கீழே வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். அப்போ நீங்கள் சத்யா கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாக இருக்கா இல்லை? ஆனால் எப்படி இவ கிட்ட மட்டும் நான் போய் பேசுகிறேன், அதான் எனக்கு புரியல. ஆனால் நல்லா தான் இருக்கா பார்க்க. அதுவும் இன்னைக்கு ஹலோ செடியில் சூப்பராக இருக்கா, தேவதை மாரி நல்லா இருக்கா. ஏய் நீ ஆஞ்சநேயர் பக்தன்டா, உனக்கு இப்படிதான் தோணக்கூடாதுடா. இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, எனக்கு தோணாது இல்லை? ஜங்குக் நீ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க, இவகிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கடா, எதையும் காமிச்சிடாது வெளியே, இல்லாட்டி ரொம்ப கலாய்ப்பானுங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்ப அவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்போ சத்யா தான் மேத்யூவை பார்த்துட்டு, யார் இவன் ஜோக்கர் மாதிரி இருக்கான். அப்போ நீங்களும் ஜுன்னும் சிரிக்கிறீங்க. ஏன் இப்போ சிரிக்கிறீங்க 2 பேரும்? இல்லை அவன் ஜோக்கர் தான். என்ன ஜோக்கரா? பார்க்க அப்படி தான் இருக்கான், ஜோக்கர் மாதிரி தான். அப்போது மேத்யூவும் அப்படியே சத்யாவை பார்த்துட்டு, என்னடா இது பொண்ணு தானா? டேய் நான் என்ன தெலுங்குலையா சொல்லிகிட்ருக்கேன்? டேய் உண்மையாக அது பொண்ணு தானாடா? ஏய் பொண்ணு தான்டா. ஐயோ ஏன்டா இப்படி என்னை சாவடிக்கிறேன்? நானும் பொண்ணுன்னு நானும் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீயும் அந்த ஷாக்கை விட்டு இன்னும் வெளியே வரலையா? இல்லைடா, இப்போ என்ன பொண்ணுவெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலுங்க, அப்போ நம்மளாம் எங்கே போகிறதா? டேய் கம்முன்னு இருக்கியா? நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சத்யாவே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவனுக்கு. சத்யாவை பார்க்கும்போது மட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது பொண்ணானே அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அகெயின் நீங்கள் கிளாஸ்க்கும் போயிருப்பீங்க. இப்போது உங்களுக்கு கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே பேசிவிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கீங்க 3 பேருமே, சத்யா நீங்கள் அப்புறம் ஜுன்னு. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா ஜேகே எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து ஜோ வந்துட்டு, ஐயோ வந்துட்டாடா திரும்ப, இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு வந்துன்னு இருக்கா, எதுக்கு இப்போ இவ வர்றா, இவளுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, ஐயோ இப்போ வந்துட்டு சுகமோ இல்லையோ, ஐயோ இவ வேற சாமி முடியலடா அப்படின்ட்டு அப்படியே ஓரமாக போய் மேத்யூ உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி உள்ள வேடிக்கையை பார்ப்போம், இன்றைக்கி என்னென்ன கூத்து நடக்குதுன்னு அப்படின்ட்டு ஸ்கெட்சை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ அப்படியே அந்த ஜோ போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்கார்றா. இங்கே பாரு ஜோ, எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு சொன்னால் புரியுதா இல்லையா? எனக்கு அறியும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, ஆனால் எனக்கு இருக்கே. இங்கே பாரு ஜோ, உனக்கு இருக்குன்னா நீ உன்னோட வச்சுக்கோ, என் கிளாஸ்க்கு வர வேலை, என் பக்கத்தில் உட்கார்ற வேலை இதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? என்ன ஏன் இப்படி சொல்கிற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஜோ எனக்கு பர்சனலாக உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அதை டிசப்பாயிண்ட் பண்ணிக்காத, புரியுதா? உன்னே எனக்கு பிடிக்கும் ஜோ, இல்லைன்னு சொல்ல. ஆனால் லவ்வுன்னு கேட்டால் சத்தியமாக சொல்லுவேன், இது லவ்லாம் இல்லை, தெரிஞ்ச பொண்ணு நல்ல பொண்ணு பிடிக்கும். மற்றபடி
அது இதுன்ட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ என்கிட்ட ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு போய் படிக்கிற வேலையை பாரு, ஓகேவா? என்னாச்சு? ஏன் எனக்கு புரியல. எதனால நீங்கள் இப்படி பாரு. இது நான் எதுனா தப்பு செஞ்சிட்டேன்னா, இல்லை நான் நான் பண்ணுறது பிடிக்கலையா உங்களுக்கு? எதனால நீங்கள் நீங்கள் இப்படி பரறிடுறது? பாரு, நான் உன்னை பற்றி நான் தப்பாலாம் அவனை சொல்ல, புரியுதா? எனக்கு இது பிடிக்கல. நீ எப்படி சொல்கிறது, நீ ரொம்ப நல்லா பொண்ணு, அப்படியே இருந்துக்கோ. அதை தாண்டி என்கிட்ட வராது, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லை, ரொம்ப கெட்ட பையன், புரியுதா? ஏன் ஏன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எனக்கும் நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். நீங்கள் மட்டும்தான் எனக்கு இஷ்டம். பாரு ஜோ, நல்லா புரிஞ்சுக்கோ, இது நமக்கு செட் ஆகுது, புரியுதா? எனக்கு இந்த லவ் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உன்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ அதெல்லாம் கேட்காம எப்படி பண்ணிகிட்டு இருந்த. சரி, ஓகே, நல்ல பொண்ணு, ஏதோ பண்ணட்டும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இது ஏதோ கொஞ்சம் வேறு மாரி போகுது. டாக்கெல்லாம் காலேஜ் முழுக்க ஒரே டாக் தப்பாக போயிட்டுருக்கு. அதனால வேணாம், புரிஞ்சுக்கோ. ஓகே, ஆனால் நான் உங்களை மீட் செய்யும் அவள் தான் நான் சொல்லிட்டேன். நான் உங்களை மீட் பண்ண நான் டெய்லி வந்துடுவேன், அவ்வளோதான். சரி வா, மீட் பண்ணு, ஓகே? அதை தாண்டி நீ எதுவும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படின்னு எதுவும் பண்ணக்கூடாது, ஓகே? ஓகே, புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீ போறியா? அப்போது மேத்யூவுக்கு இங்கே சிரிப்பு தாங்கலை. மச்சான், கதவு திறங்க, சீக்கிரம் கதவு திறங்க. அப்போது ஜோ மேத்யூவை பார்த்துட்டு, எல்லாம் நீ பிளான் செய்து தானே, நீ பிளான் செஞ்சது தானே அவர் பறிகிறது இப்படி? ஆமாம், நான் பிளான் செஞ்சேன், நீ பார்த்த, போ அங்கிட்டு. அவனா பேசுனா நீ என்ன சொல்கிற? யார் உன்ட்ட சொன்னது நான் பிளான் செஞ்சு கொடுத்தேன்னு? அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் எல்லாத்தையும். மூடிட்டு போ. நான் போகிறேன், போ, சீக்கிரம் போய் தர, காற்று வரட்டும், போ அப்படின்னு அவனும் சொல்கிறான். மேத்யூ, யாரையும் இப்படி சும்மா பேசிகிட்டு இருக்காது, சரியா? அப்புறம் என்ன மச்சான் ஓரா பேசிகிட்டு இருக்கா? நான் ஏதோ வாயில் வருது எனக்கு. நீ அவள்கிட்ட சொல்லிடு, நானாக தான் சொன்னேன்னு. என்ன பாருவ என்ன இது பண்ணிட்டு போகிறா. சரி, இங்கே பாரு, நான் பேசிக்கிறேன், விடு, புரியுதா? புரியுது. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே மச்சான்? அப்படிதான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தெரியும்டா, உனக்கு இருக்கும், நல்லா இருக்குல்ல உனக்கு சந்தோஷமா? ஆமாம் மச்சான். பாரு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீ அந்த தெலுங்கு இருக்கால, அவளை கூட்டிகிட்டு வரியா? என்னடா எலி அம்மனமாக ஓடுதேன்னு பார்த்தேன், இப்போ தான் புரியுது எலி எதுக்கு அம்மனமாக ஓடுனுச்சுன்னு. போகிறேன், வேறு வழி, உனக்கு ஃப்ரெண்டாக போயிட்டேன்ல, போய் தான் தொலையணும் அப்படின்ட்டு. இப்போது மேத்யூ தான் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரான். அப்போ சத்யா கூட நீங்கள் பேசிகிட்றீங்க. அடியாத்தி, இவளா? ஐயோ, விட்டா அடிச்சிருவா போல என்னையே. சரி, அவளை தானே கூப்பிட வந்தோம். அப்போது தெலுங்கு புள்ள எழுந்துச்சு வா. அப்போது சத்யா அவங்க கையை பிடிச்சிட்டு, எதுக்கு இப்போ இவளை கூப்பிட்றீங்க? இவ எதுக்கு பேசுகிறா? உன்னையா கூப்பிட்டேன்? அவளை தானே கூப்பிட்டேன். அதான் எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்கன்னு கேட்டேன். எதுக்கோ கூப்பிட்றேன், உனக்கு என்ன? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க நீங்கள். நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீ என்ன பெரிய இவளா? அப்போது அவளும் அப்படியே கிட்டக்கு வந்துட்டு, ஆமாம், நான் அவ்வளோ பெரிய இவ தான், எதுக்கு கூப்பிட்டீங்க அவளை? பாரு, உன்ட்ட நான் பேசவே இல்லை, மூடிட்டு போய் உட்காரு. நான் அவளை தான் கூப்பிட வந்தேன், நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். ஒன்றுத்துக்கும் இல்லை, நாங்கள் ரேகிங்லாம் பண்ண மாட்டோம். உன் ஃப்ரெண்டை எப்படி கூட்டிகிட்டு போனோம்னா அப்படியே கொண்டாந்து விட்டுருவேன், போதுமா? எதுக்கு
எதுக்கு இப்படி என்ன பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் பிஹேவியரே சரியில்லை. ஐயையே பிஹேவியரு அது மயிறு மொட்டன்ட்டு போங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். சத்யா, ஏய் நீ பாரு, அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். சத்யா அமைதியாரு, இங்கே பாருடி ரொம்ப பண்ணுறான். சத்யா சத்யா அமைதியாரு, நான் போகிறேன். இங்கே பாரு வயன். சத்யா அமைதியாரு, நான் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே போயிட்டு வா அப்படின்ட்டு அவளும் விடுறா. அப்போ லைட்டாக மேத்யூ பார்த்து முறைச்சிட்டு வந்துட்டா பெருசா. பேர் என்ன சத்யாவாம்ல, ஷோ அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறான். இங்கே சத்யாவும் முறைக்கிறா லைட்டா. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா. இப்போ நீங்கள் தான் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு, சீனியா எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாட்டு பாடுறியா? பாட்டா? நானா? ஆமாம் நீ தான், பாடுறியா? எதுக்கு? எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு நீ பாடி கேட்கணுன்னு தோணுது, பாடுறியா எனக்கு ப்ளீஸ்? அது இங்கே பாரு, எனக்கு பாடு, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே. அப்போ மேத்யூ வந்து பக்கத்தில் இருந்துட்டு, பாடு பாடு நல்லா பாடுற, நீ பாடு பாடு அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் பாடுறீங்க. நிலவிடன் வாடகை வாங்கி வீலை வீட்டில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தீன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் பெறலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செம்போல சேரும் கலந்தது போலே கலந்தவள் நான். முன்பே வாயின் அன்பே வா, உனே வா, உயிரே வா, முன்பே வாயின் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். ஓகேடா, அண்டில் த சைனிங் ஆஃப் ரைட். டாடா பாய், லவ் யூ. இன்ஸ்டா வாட்ஸ்அப் இதுலேயும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, பாய், லவ் யூ.